தொடர்ந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு விக்னேஸ்வரன் நம்மோடு இணைகிறார், செய்தி தொடர்பாளரும் கூட. வணக்கம் விக்னேஸ்வரன். இந்த நாளை தேர்வு செய்ததற்கான காரணம் என்ன? ஏன்னா பொதுவாக ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் கட்சியினுடைய பெயர் அதே போல் கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் விஜய் இந்த ஈவெண்ட்டை ஒவ்வொன்றா பண்ணுறாரு. கட்சியினுடைய பெயரை முன்னாடி சொல்கிறாரு, கொடியை அடுத்ததாக சொல்கிறாரு, மாநாடு அடுத்து. ஸோ இதனுடைய தொடர்ச்சியான ப்ராசஸ் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏறக்குறைய அது முடிகிற தருவாயில மாநாடுகள் வேலை நடக்குது. மாநாடுகள் பங்கேற்கிறப்போ கட்சி கொடி கட்டணும்ல, அதுக்கான முன்னெடுப்பு தான், மாநாட்டுக்கான முன்னெடுப்பு தான் கொடி, பிரச்சார பாடல் வெளியீடு, கட்சியின் கொள்கைகளை பிரச்சார பாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான பாடல்கள் வெளியீடு, இதெல்லாம் மாநாட்டுக்கான ஒரு முன்னேற்பாடு தான். இப்போ மாநாடு அடுத்த மாதம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ மாநாடை மையப்படுத்தி தான் இப்போது இந்த கொடியோ இந்த பாடலோ வெளியிடப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அதற்கான தயாரிப்பு பணிகள் தான். மாநாடு நம்ம நடத்துறப்போ கட்சியோட கொடி, கட்சியோட கொள்கை, கட்சியோட கோட்பாடு, கட்சியோட லட்சியங்கள் என்ன, தமிழக மக்களின் உரிமைக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் போராடுவாங்க, கட்சியோட கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ல. அதுக்கு கட்சிக்கு அடையாளமா இருக்கிற கட்சியோட கொடியும் கட்சியோட கொள்கைகளும் சொல்ற பாடல்களும் மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட, தமிழகத்தின் எளிய மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான சாதாரணமா நாங்க பாக்குறோம். இல்லை, இதற்கு முந்தைய இந்த கட்சி அறிவிப்பு நிகழ்ச்சிகள்ல தேமுதிக கூட எடுத்துக்கங்களேன், அவங்க கட்சியினுடைய கொடி, அதாவது சிம்பல் என்னன்றதை அவர் படங்கள்ல முன்பே பயன்படுத்தி இருந்தார். ஆனால் கட்சியினுடைய கொடி அதே போல பெயர் இதெல்லாம் ஒரு முதல் மாநாட்டில் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ரிவீல் பண்றாரு. அப்போ இதை எல்லாமே முன்னாடியே போய் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதலா? இல்ல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கும். எங்க தளபதி பொறுத்தளவுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெளிவா ஒரு குழப்பமும் இல்லாம கட்சியோட சிம்பிள், கட்சியோட கொள்கை, கட்சியோட கோட்பாடுகளை மக்கள் முன்னாடி வச்சு நாங்க மாநாடு நடத்துறோம். தமிழக மக்கள் அதுக்கு பேராதரவு தருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த உறுதிமொழியை பார்த்துருப்பீங்க. இந்த உறுதிமொழியில் மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறணும், அதே போல் தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த வீரர்களுடைய தியாகத்தை எப்போதும் போற்றணும் அப்படின்னு தேசியம் சார்ந்த ஒன்றாகவும், இன்னொன்று மொழிப்போர் அப்படின்றப்பல திராவிடம் சார்ந்த ஒன்றாகவும் கூட பார்க்கப்படுகிறது. அப்போ விஜயனுடைய அரசியல் மொழி சார்ந்துன்னு பாருங்க, திராவிடம்னு பார்க்காதீங்க, தமிழ் மொழி சார்ந்து. அதாவது அந்த மொழிப்போரினால வேல்யூஸ் என்ன, தமிழகத்தில் நடந்த மொழிப்போரின் வேல்யூஸ் என்ன, தமிழோட கலாச்சாரம், தமிழோட பண்பாடை எந்த அடிப்படையில அதுக்கு ஊறு விழுத்தாலும் அதை ரிட்டாலியேட் பண்றதுதான் மொழிப்போரோட கோர் வேல்யூ. மொழிப்போரை வைத்து இன்னும் அரசியல பேசிட்டு இருக்கிறது திராவிட கட்சிகள் மட்டும்தானே? இல்ல, அப்படி தேசிய கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடு தானே மொழிப்போரை? இல்ல, திராவிட கட்சிகள் மட்டும் இல்ல, நிறைய தமிழ் தேசிய இயக்கங்களும் மொழிப்போர, அதாவது அதை பொலிட்டிக்கலா அதை யூஸ் பண்ண 1960s 1937 இருந்தே அது இருக்கு. 1937, அதுக்கப்புறம் 1965, இதெல்லாம் அப்போதுல இருக்க டிஎம்கே அது பொலிட்டிக்கலா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காண்டி நீங்க அதை சொல்றீங்க. பட் தமிழ் தேசிய இயக்கங்களும் பல இயக்கங்கள் மொழிப்போர்ல எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்களே பாயிண்ட் கொண்டீங்க. அப்ப தமிழ் தேசியத்தை தான் விஜய் நோக்கி பயணிக்கிறாரா? ஏன்னா சீமான் தான் முதல்ல வரவேற்றாரு, சீமான் தமிழ் தேசியத்துடைய பாதையில் தான் போயிட்டு இருக்காரு அப்படின்றப்போ அதை நோக்கி தான் விஜய் வராரா? தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் மக்களின் உரிமை காண்டி தலைவர் தளபதி அவர்கள் அரசியல் பயணம், தலைவர் அவர்களோட அரசியல் பயணம் இருக்கும். நன்றி விக்னேஸ்வரன். விஜயனுடைய அரசியல், அவருடைய கொள்கை, அவருடைய கொடி, இதெல்லாம் எதை உணர்த்த போகிறது அப்படின்றத பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.